எனக்கு ஞாபகம் இருக்குது, பரிசுத்த ஆவி அபிஷேகத்தை பெற்ற காலத்துல நான் முந்தின நாள் அபிஷேக கூட்டத்தை கலந்து கொண்டேன். ஆவியானவர் நிரப்பினாரு. மறுநாள் வீட்டுக்கு தெரியாது, அப்பெல்லாம் நான் சபைக்கு போறது தெரியும். ஆனா ஞானசானம் எடுத்துட்டேன், பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்றுட்டேன்லாம் யாருக்குமே தெரியாது. ஏதாவது எங்க அம்மா கடைக்கு போன்னு சொன்னாங்க, இல்லை ஒரு இடத்துக்கு போக சொன்னாங்கன்னா, அப்பெல்லாம் சைக்கிள் தான், பக்கத்துல இருக்கிற கடைக்கு போகவே மாட்டேன். எடுத்துக்கிட்டு 1 கிலோமீட்டர் தள்ளி இருக்கிற கடைக்கு தான் போவேன். சைக்கிள் மிதிச்சுக்கிட்டு அந்நிய பாஷை பேசிக்கிட்டே போவேன். திருப்பி வாங்கிட்டு அந்நிய பாஷை பேசிக்கிட்டே வருவேன். போற வேகமும் தெரியாது, வர வேகமும் தெரியாது. என்னமோ 5 நிமிஷத்துல போயிட்டு வந்த மாதிரி இருக்கும். இத்தனைக்கும் அது ஒரு 1 கிலோமீட்டர் தள்ளி இருக்கும். போயிட்டு வரத்துக்கே லேட் ஆகும், ஆனா தெரியாது. ஏன்? அந்த ஆவியானவர் வந்த புதுசுல நமக்குள்ள இருக்கக்கூடியதான அந்த அபிஷேகத்தின் வாஞ்சை, அந்த விருப்பம் நமக்கு அது எப்படியாவது அவருக்குள்ளேயே இருக்கணுங்கிற ஒரு